ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பிரைஸ் லால். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எனக்கு எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன். அதான் உங்ககிட்ட பேசலான்னு மறுபடியும் வந்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ஃப்ரீயா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வர்ஷாவை பத்தி பார்க்கலாம் கொஞ்ச நேரம். ஃப்ரெண்ட்ஸ், வர்ஷா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஸ்கூலுக்கு போகும்போது என்னாச்சுன்னா, அன்னைக்கு வந்து அந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா மழை காலம்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப மழையா இருந்துச்சு. அவ ஸ்கூல் போகும்போது கொடை கொண்டு போனா. மழையா இருக்குன்னு சொல்லிட்டு. அவங்க ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா, அங்க பக்கத்துல ஸ்கூல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 7த் வரையும் தான் ஸ்கூலு. 8த், 9த், 10த் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, இன்னொரு ஊருக்கு போயிட்டு தான் படிக்கணும். ஏன்னா, அங்க அந்த மாரி ஸ்கூல் எல்லாம் கிடையாது. எலிமெண்டரி ஸ்கூல் மட்டும் தான். ஸோ அந்த மாரி டைம்ல அவங்க பஸ்ல போய் டிராவல் பண்ணி நம்ம ஸ்கூலுக்கு போற மாரி இருக்கும். அப்போ கொடை எடுத்துட்டு போயிட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு ரிட்டர்ன் வரும்போது என்னாச்சுன்னா, பஸ் ஸ்டாப்லயே அவ கொடைய வந்து விட்டுட்டா. கொடைய விட்டுட்டு அந்த டைம்ல என்னாச்சுன்னா, அவங்க அப்பாவுக்குன்னா ரொம்ப பயம். அவங்க அப்பாவ பார்த்தாலே பயம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த டைம்ல அவ கொடைய வச்சுட்டு வந்துட்ட உடனே, அவ பஸ் ஸ்டாப்ல அவ ஃப்ரெண்ட்ஸு, அவங்க ஸ்கூல் அதாவது ஃப்ரெண்ட்ஸ்னா அவங்க கிளாஸ்மேட் எல்லாருமே ஒண்ணா தான் வருவாங்க. அப்ப வரும்போது எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவ வந்து சமைக்கணும். அதனால வந்து டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு என்னாச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்த பஸ்ல அவ ஏறி வந்துட்டா. அங்க ஏறி வர அவசரத்துல அந்த கொடைய வந்து பஸ் ஸ்டாப்லயே விட்டுட்டா. விட்டுட்டு வந்து இறங்கிட்டா. அவங்க ஊர்ல வந்து இறங்கிட்டா. இறங்கிட்ட உடனே என்னாச்சுன்னா, அவ கையில கொடை காணோம். போம்போது கொண்டு போனா கொடை, வரும்போது கொடைய காணோம். அப்ப அவளுக்கு ஒரே பயம். இப்ப கொடை இல்லாம வீட்டுக்கு போனா அப்பா என்ன பண்ணுவாங்க? அடிப்பாங்களோ? திட்டுவாங்களோ? என்ன பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு ரொம்ப பயந்துட்டு, அந்த டைம்ல பஸ் ஸ்டாப் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, அங்க ஒரு ஓலை கொட்டா மாரி தான் போட்டிருப்பாங்க. ரொம்ப பெரிய பஸ் ஸ்டாப் மாரி கட்டி, அந்த மாரி எல்லாம் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஒரு 4 கொம்பு மாரி வச்சு, ஓலை மாரி போட்டு, அதுதான் பஸ் ஸ்டாப்பு. அதுல கீழலாம் வந்து தண்ணி நிக்கும், சேரா இருக்கும், அந்த மாரி எல்லாம் கூட இருக்கும். சோ அதுதான் பஸ் ஸ்டாப்பு. அவ இறங்குன உடனே அவ கையில கொடை இல்லன்ன உடனே அவ ரொம்ப பயந்துட்டா. பயந்துட்டு என்னாச்சுன்னா, உடனே ஜெபம் பண்ணா நம்மளுக்கு கொடை கிடைக்கும். சரி என்ன பண்ணலாம்? நம்ம ஜெபம் பண்ணலாம். கடவுள் குடுப்பாரு. அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்திலேயே வந்து பாத்தீங்கன்னா, ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. இது யாருக்குமே தெரியாது. அதே இடத்துல அப்படியே அந்த பஸ் ஸ்டாப்க்குள்ள அந்த ஓலை கொட்டாயில நின்னு அவ ஜெபிக்க ஆரம்பிச்சுட்டா ஃப்ரெண்ட்ஸ். என்னன்னா, "ஏசப்பா எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு. எங்க அப்பா அடிப்பாரு. அந்த கொடை இல்லாம நான் வீட்டுக்கு போனா, மறுபடியும் நான் ஸ்கூலுக்கு கூட போவேனான்னு தெரியல. அவரு அந்த மாரி கேரக்டரு. அடிப்பாரு. எனக்கு பயமா இருக்கு. எப்படியாச்சும் எனக்கு கொடைய குடுத்துருங்க. நீங்க எல்லாமே செய்வீங்க. எனக்கு தெரியும். எப்படியாச்சும் எனக்கு அந்த கொடை கிடைக்கணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவ ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுட்டா ஃப்ரெண்ட்ஸ். எதனால அவ ஜெபம் பண்ணா? அவ வந்து எப்படி வந்து கடவுள் குடுப்பாருன்னு நம்பினான்னா, அவ முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, சண்டே கிளாஸ் போகுவா. சர்ச்சுக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஆண்டவர தெரிஞ்சுக்கணும், ஆண்டவர பத்தி நினைக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. எல்லாரும் போவாங்க. குட்டி பசங்க ஸ்கூல் டைம், லீவ் டைம் தானே சண்டே. அப்போ போவாங்க. சாக்லேட் குடுப்பாங்க. அந்த மாரி எல்லாம் இருக்கும் இல்லையா? சோ அந்த மாரி டைம்ல சண்டே கிளாஸ் போக ஆரம்பிச்சா. சண்டே கிளாஸ்ல ஏசப்பாவ பத்தி சொல்லும்போது, அத வந்து அவ கேர் எடுத்துட்டு, ஓ! ஆண்டவர்னா இப்படிதானா? அவரு நடத்துவாரா? அவர் செய்வாரான்னு சொல்லிட்டு, அப்ப அவளுக்கு மனசுல பதிஞ்சு, அப்ப ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு, நம்ம ஏசப்பா கிட்ட கேட்டா நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அவ என்ன பண்ணான்னா, ஜெபம் பண்ணா. ஜெபம் பண்ணிட்டு, அவ கண்ண திறந்து பார்த்தா, அடுத்த பஸ் வந்தது. அடுத்த பஸ் வந்து நிக்கிது பஸ் ஸ்டாப்ல. அப்போ அவ கிளாஸ்மேட் ஒரு பொண்ணு பஸ்ல இருந்து இறங்கவே இல்ல. அவ உட்கார்ந்துட்டு ஜன்னல்ல இருந்தே கூப்பிடுறா. "வர்ஷா, உன்னுடைய கொடைய விட்டுட்டு வந்துட்டேன். நான் கொடைய எடுத்துன்னு வந்திருக்கேன். அங்கேயே நில்லு, நான் வந்து குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவ சொன்ன உடனே அந்த நிமிஷம் வர்ஷாவுடைய முகத்துல அவ்வளவு ஒரு சந்தோஷம். அப்பா எப்படின்னா அப்பா கிட்ட இருந்து நம்ம தப்பிச்சிட்டோம், இனிமே அடி வாங்க மாட்டோம், நம்ம கொடைய ஏசப்பா கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவ ஃப்ரெண்டு கிட்ட அந்த கொடைய வாங்கிட்டு அவ வீட்டுக்கு போனா ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு அவ சின்ன வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவருக்குள்ள நம்பிக்கை வச்சிருந்தா. ஏன்னா அவளுக்கு என்னன்னா, நம்ம அம்மா சரியில்லை, சரி நம்ம அப்பா சரியில்லை, நம்ம ஃபேமிலியும் இப்படி இருக்கு, அம்மாவும் வந்து அப்பாவுக்கு பயந்துட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க, அப்பாவும் வந்து இப்படி குடிச்சிட்டே இருக்காரு, நம்மளுக்கு இன்னும் ஒரு துணை யாருன்னா அது ஏசப்பா மட்டும்தான். அப்போ அவங்க சொல்லியிருக்காங்க, அனாதைங்களுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு தேவனே துணை அப்படின்னு சொல்லிட்டு பைபிள்ல போட்டிருக்கு. அந்த மாதிரி வசனத்தை கேட்டு நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஏசப்பா கண்டிப்பா உதவி செய்வாருன்னு சொல்லி அவ ஜெபம் பண்ணா. அந்த ஜெபத்துக்கு பதில் வந்து பாத்தீங்கன்னா ஆண்டவரு அடுத்த செகண்டே கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் அவ வந்து ஆண்டவருக்குள்ள அப்பதான் வந்து என்ட்ரி ஆகுறா ஆண்டவருக்குள்ள. சோ அந்த கொடைய வந்து பாத்தீங்கன்னா ஜெபம் பண்ணி அடுத்த செகண்ட் அவங்க ஃப்ரெண்ட் எடுத்து வந்து கொடுத்த உடனே அவ்வளவு ஒரு சந்தோஷத்தோட அந்த கொடையோட வந்து அவ வர்ஷா வீட்டுக்கு போனா ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு சாங் பார்க்கலாமா? இன்னைக்கு வர்ஷா பத்தி போதும். நாளைக்கு வர்ஷாவை பத்தி பேசுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி சாங் ஒண்ணு பார்க்கலாம்.
ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப சிந்தையால் என்னை நிரப்பிடுமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப சிந்தையால் என்னை நிரப்பிடுமே. ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெபமின்றியே ஜெயமில்லையே. ஜெப சிந்தை எனில் தாருமே என் தேவா, ஜெப சிந்தை எனில் தாருமே என் தேவா. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜெப சிந்தையால் என்னை நிரப்பிடுமே. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், ஜெபம் இல்லைன்னா வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. நம்ம வாழ்க்கையில என்ன போராட்டம் வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, நமக்கு என்ன நடந்தாலும் சரி, நம்ம ஜெபம் பண்ணோம்னா அது கண்டிப்பா நமக்கு ஜெயத்தை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் கூட பாத்தீங்கன்னா அவகிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேன். ஒரு நிமிஷமும் எனக்கு என்ன தேவைன்னாலும் நான் மத்தவங்க கிட்ட ஷேர் பண்றதை விட நான் ஏசப்பா கிட்ட ஷேர் பண்ணுவேன். நான் தனியா இருக்கும்போது நிறைய விஷயம் பாத்தீங்கன்னா ஏசப்பாவோட ஷேர் பண்ணுவேன், பேசுவேன் அவர்கிட்ட. அவங்களும் நான் என்கிட்ட பேசுவாங்க. எப்படி பேசுவாங்கன்றத நான் இன்னொரு நாளைக்கு சொல்றேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நம்ம ஜெபம் பண்ணோம்னா அது கண்டிப்பா ஆண்டவர் ஜெயத்தை தான் கொடுப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். வருஷாவும் அதை தான் செஞ்சா. அவ ஜெபம் பண்ணா, அவ நம்பிக்கை வீண் போகல. அவரு கண்டிப்பா ஆண்டவர் நம்பினவங்களை கைவிட மாட்டாரு. நம்பிக்கையோட நம்ம ஜெபம் பண்ணணும். அது எந்த இடத்துல பண்றோம், எப்படி பண்றோம், அழுது பண்றோமா அழாம பண்றோமா அது கிடையாது. ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சு நம்ம ஜெபம் பண்ணோம்னா நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாமே கண்டிப்பா கடவுள் கொடுப்பாரு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்த்தது போதும் ஃப்ரெண்ட்ஸ். நான் பேசினது எல்லாமே கேட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்களுக்கு ஏதாச்சும் தேவை இருந்தா, உங்க வாழ்க்கையில நீங்க ஏதாச்சும் மிஸ் பண்ற மாதிரி இருந்தா, எது நடந்தாலும் ஜெபம் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆண்டவரை நினைங்க, அவரு கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாரு. எனக்கு வர்ஷாவுக்கு அவர் செய்யற மாதிரி உங்களுக்கும் அவரு செய்வாரு ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? சோ எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பா சரியாயிடும். நாங்களும் உங்களுக்காக ஜெபம் பண்றோம். எங்களுக்காகவும் நீங்க ஜெபம் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். குட் நைட்.